Hello students, இன்னைக்கு CBSE class 10 exercise 9.1ல 12th sumலேருந்து 15th sum வரைக்கும் பார்க்கலாம். 12th sumல given என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. From the top of a 7 meter high building, பில்டிங்கோட ஹைட் வந்து 7 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் ஏ டாப் ஆஃப் ஏ கேபிள் டவர். எலிவேஷன் அப்படின்னா நம்ம கீழேருந்து மேலே பார்க்குறோம். எங்கேருந்து பார்க்குறோன்னா பில்டிங்கோட டாப்லேருந்து டவரோட டாப்பை பார்க்குறோம். அப்போ ஆங்கிள் வந்து 60 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே சமயம் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் திருப்பி அகெயின் அதே இடத்துல கண்டினியூ தான் ஆகிட்டு இருக்கு, புரியுதுங்களா? அதே பில்டிங்கோட டாப்லேருந்து டவரோட ஃபூட்டை பார்க்கும்போது டிகிரி என்னது 45 டிகிரி. நம்ம என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஹைட் ஆஃப் த டவர் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு டயக்ராம் வரைஞ்சிடலாம். பில்டிங்கோட ஹைட் வந்து 7 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பில்டிங்லேருந்து டவர் பார்க்குறோம், சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பிசி நான் வரைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதோட ஆப்போசிட்ஸும் நம்ம இது மாதிரி ஈக்குவலாக வரைஞ்சிக்கலாம், புரியுதுங்களா? ஏன்னா இது பிசி ஈக்குவலாக இருக்கும்போது மேலே இருக்க இந்த லைனும் என்னவாக தான் இருக்கும், நம்மளோட ரெக்டாங்கிள் மாதிரி ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும், சரிங்களா? இப்போது இந்த பில்டிங்கோட டாப்லேருந்து டவரோட டாப்பை பார்க்குறோம், சரிங்களா? எலிவேஷன் 60 டிகிரி. அதே மாதிரி பில்டிங்கோட டாப்லேருந்து டவரோட ஃபூட் பார்க்குறோம், ஓகேவா? அப்போது நம்மளுக்கு இந்த ஆங்கிள் தான் கிடைக்கும் 45 டிகிரி. இது ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல்ன்றதுனால நம்ம இந்த இடத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், 45 டிகிரி, ஓகேவா? அப்போது நேம் பிளேஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஏபிசி எடுங்க. இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, நம்மளுக்கு ஏபிசி ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் ஏபிசி, ஏபின்றது பில்டிங்கோட ஹைட்டு 7, சி வந்து 45 டிகிரி, ஓகேவா? அப்போது நம்ம tan 45 எடுத்தோம் அப்படின்னா ஆப்போசிட் சைடு எது, ஏபி, அட்ஜசன்ட் சைட் பிசி, சரிங்களா? அப்போ tan 45 ஈக்குவல் டு ஏபி பை பிசின்னு எடுக்கலாம். tan 45 ஏபி பை பிசி. tan 45யோட வேல்யூ 1, ஏபியோட வேல்யூ பில்டிங்கோட ஹைட்டு 7 மீட்டர் டிவைடட் பை பிசி. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பிசியோட வேல்யூ 7 மீட்டர். பிசியோட வேல்யூ 7 மீட்டர்னால் நம்மளோட ஏஇயோட வேல்யூ என்ன தான், 7 மீட்டர் தான், ஓகேவா? தேர்ஃபோர் பிசி ஈக்குவல் ஏஇ ஈக்குவல் 7 மீட்டர். இப்போது மேலே இருக்குது பார்த்தீங்களா ஏடிஇ ட்ரையாங்கிள், அந்த ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம். ஏடிஇ ட்ரையாங்கிள் எடுத்தோன்னா ஏடிஇ ஆங்கிள் வந்து 60 டிகிரி. ஏஇயோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு 7 மீட்டர், ஓகேவா? ஆப்போசிட் என்ன, டிஇ, அட்ஜசன்ட்டு ஏஇ, சரிங்களா? அப்போது இன் ட்ரையாங்கிள் ஏடிஇ tan 60 ஆப்போசிட் டிஇ அட்ஜசன்ட் ஏஇ. tan 60யோட வேல்யூ √3 டிஇ டிவைடட் பை ஏஇயோட வேல்யூ 7 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா டிஇயோட வேல்யூ 7 √3 மீட்டர், சரிங்களா? நம்ம கேட்டிருக்கிறது ஹைட் ஆஃப் த டவர். ஹைட் ஆஃப் த டவருங்கிறது டிசியோட வேல்யூ தான் ஹைட் ஆஃப் த டவர். நம்மளுக்கு இப்போ இசியோட வேல்யூ இது ஆப்போசிட் சைட்ஸ், ஏபியோட வேல்யூ 7, இசியோட வேல்யூ 7, ஓகேவா? டிஇயோட வேல்யூ இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் 7 √3 அப்படின்ட்டு. இசியோட வேல்யூ என்னது 7 மீட்டர். இது ஆப்போசிட் சைட்ஸை வச்சு இது 7 மீட்டர்னு எடுத்துருக்கோம். நமக்கு தேவை என்ன பாருங்கள், சிடி தான் என்னது ஹைட் ஆஃப் த டவர். அப்போ இந்த சிடி வேல்யூவை நம்ம எப்படி எழுதலான்னு பாருங்கள். சிடி தான் நம்மளுக்கு ஹைட் ஆஃப் த டவர், ஓகேவா? ஹைட் ஆஃப் த டவர் தெரியணும் அப்படின்னா சிஇ வேல்யூ இடி வேல்யூவை ஆட் பண்ணால் தெரியுமா, சரிங்களா? சிடிங்கிறது என்னது ஹைட் ஆஃப் த டவர். சிஇ வேல்யூ ப்ளஸ் இடியை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஹைட் ஆஃப் த டவர் கிடைக்கும், ஓகேவா? ஹைட் ஆஃப் த டவர் சிடி ஈக்குவல் டு சிஇ ப்ளஸ் டிஇ. சிஇயோட வேல்யூ 7 ப்ளஸ் 7 √3, 7 காமனாக எடுத்துடலாம். அப்போது 1 ப்ளஸ் √3 மீட்டர். இதான் நமக்கு என்னது ஹைட் ஆஃப் த டவர். √3 வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம், √3யோட வேல்யூ நம்மளுக்கு கொடுக்கல அப்படின்னா நம்ம கொஷினை √3 வேல்யூ கொடுக்கல அப்படின்னா நமக்கு ஆன்சரை நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் √3லே வச்சுக்கலாம், ஓகேவா? 13th சம் பார்க்கலாம். 13th சம் பாருங்கள்.
as observed from the top of a 75 meter high lighthouse. Lighthouse ஓட height வந்து 75 meter. அந்த ஹைலேருந்து நம்ம பார்க்குறோம். என்ன பார்க்குறோன்னு பாருங்கள். the angle of depression. depression அப்படின்னா மேலேருந்து கீழே பார்க்குறோம். 2 ships, 2 ship இருக்குது. 30 degree 45 degree angle மாற்றி கொடுத்துருக்காங்க. one ship is exactly behind the other. அதாவது அந்த லைட் ஹவுஸோட சைட்ஸில் 2 ஷிப்பும் ஒரு ஷிப்புக்கு பின்னாடி இன்னொரு ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம டாப் ஆஃப் த லைட் ஹவுஸ்லேருந்து அந்த 2 ஷிப்பையும் பார்க்குறோம். அதுக்கு டிகிரி கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்க பாருங்கள், அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஷிப்ஸ், 2 ஷிப்புக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல டயக்ராம் பாருங்கள். லைட் ஹவுஸ் இருக்குது. இப்போ லைட் ஹவுஸோட ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க, 75 மீட்டர். அந்த 75 மீட்டர்லேருந்து நம்ம 2 ஷிப்பை பார்க்குறோம். மேலேருந்து கீழே பார்க்கும்போது நீங்கள் டயக்ராம் ஃபஸ்ட்டு இந்த லைன் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு வரைங்க. ஏன்னா நமக்கு இதோட ஆங்கிள் தான் தெரியும். சரிங்களா? நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, எது வந்து உங்களுக்கு கிட்டக்க இருக்கோ அதோட டிகிரி வந்து ஜாஸ்தி அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த கிவனில் வந்து 30 டிகிரி 45 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த ஷிப்பு தான் இந்த லைட் ஹவுஸ் கிட்ட இருக்குது. அந்த லைட் ஹவுஸ் கிட்ட இருக்க ஷிப்புக்கு தான் டிகிரி நீங்கள் அதிகமாக வைக்கணும். அப்போ இது வரைக்கும் என்னது 45 டிகிரி. சரிங்களா? இதுதான் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸு. அப்போ நம்ம இதுக்கு நம்ம 45 டிகிரின்னு வைக்கலாம். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு ஷிப் இருக்குது. அந்த ஷிப்பை அதே மாதிரி நம்ம லைட் ஹவுஸோட டாப்லேருந்து ஷிப்பை பார்க்குறோம். ஓகேவா? இதோட டிகிரி பாருங்கள். இதோட டிகிரி 30 டிகிரி. சரிங்களா? அதே மாதிரி ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இதுக்கும் நம்மளுக்கு என்ன 30 டிகிரி. சரிங்களா? ஃபஸ்ட்டு நேம் இது பண்ணலாம். A B C D. ஓகேவா? அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, ஒரு ஷிப்புக்கு பின்னாடி இன்னொரு ஷிப் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்போது ஒரே சைடில் 2 ஷிப்புமே இருக்குது. புரியுதுங்களா? இந்த டயக்ராமை டிப்ரெஷன் போது நீங்கள் இப்படி தான் வரையணும். இப்படி வரைஞ்சிங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். சரியா? இப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, டேனை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் என்ன, ஏபி, அட்ஜசன்ட் பிசி. ஓகேவா? அப்போது tan 45 ஏபி டிவைடட் பை BC. ABயோட வேல்யூ tan 45யோட வேல்யூ 1, ABயோட வேல்யூ ஹைட் ஆஃப் த லைட் ஹவுஸ் 75 மீட்டர் டிவைடட் பை BC. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 டைம் BCங்கிறது BC ஈக்குவல் டு 75 மீட்டர். ஓகேவா? இப்போ நம்ம BC கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளை என்ன கேட்குறாங்க தெரியுதா, ஷிப்போட டிஸ்டன்ஸ் CD தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சரிங்களா? இதான் 2 ஷிப்பு. அந்த ஷிப்போட டிஸ்டன்ஸ் தான் நம்மளை கேட்டிருக்காங்க. சரியா? இப்போது நம்ம BC ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்தது ABD ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. ABD ட்ரையாங்கிள் எடுத்தீங்க அப்படின்னா ABD ஆங்கிள் வந்து 30 டிகிரி. சரியா? tan 30யோட ஆப்போசிட் என்ன, AB, அட்ஜசன்ட் என்ன, BD. ஓகேவா? இன் ட்ரையாங்கிள் ABD tan 30 ஆப்போசிட் AB, அட்ஜசன்ட் BD. tan 30யோட வேல்யூ 1/√3 ஈக்குவல் டு AB டிவைடட் பை BD. ஓகேவா? இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 1 இன்ட்டு BD, AB இன்ட்டு √3. ஏபிங்கிறது என்னது, ஹைட் ஆஃப் த லைட் ஹவுஸ். ஹைட் ஆஃப் த லைட் ஹவுஸ் 75 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. BD ஈக்குவல் டு ஏபிக்கு பதிலாக 75/√3 மீட்டர் BDயோட வேல்யூ. சரிங்களா? இப்போ நம்ம ஆக்சுவலி கண்டுபிடிக்க வேண்டியது CD. சரியா? இப்போ இந்த டிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு எப்படி இருக்குது அந்த அட்ஜசன்ட்டு BCD. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணோம் அப்படின்னா, BCயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். BCயோட வேல்யூ 75 மீட்டர்னு கிடச்சிது. இப்போது BDயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல அட்ஜசன்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். BDC. ஃபஸ்ட்டு நம்ம BCயோட வேல்யூ 75 மீட்டர்னு கண்டுபிடிச்சோம். BCயோட வேல்யூ 75 மீட்டர்னு கண்டுபிடிச்சிருக்கோம். BDயோட டிஸ்டன்ஸு 75/√3 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. நம்மளுக்கு தேவை டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஷிப். டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஷிப்புங்கிறது இந்த CD தான் ஷிப் இருக்க பிளேஸு. அப்போ நம்ம CD தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், லார்ஜஸ்ட் போர்ஷன் எது, BD. லார்ஜஸ்ட் போர்ஷனில் ஸ்மாலஸ்ட் போர்ஷனை சப்ராக்ட் பண்ணும். அப்போது BDயிலேருந்து BCயை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், CD கிடைக்கும். புரியுதா? BDங்கிறது லார்ஜஸ்ட்டில் ஸ்மாலஸ்ட்டை சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்க ரிமைனிங் போர்ஷன் கிடச்சிரும். ஓகேவா? CD ஈக்குவல் டு BD மைனஸ் BC. BDயோட வேல்யூ 75/√3, BCயோட வேல்யூ 75. 75ஐ காமனாக எடுத்துடலாம். 75/√3 - 1. ஓகேவா? இதான் என்னது
distance between two sheep. Okay. Next 14th sum பாருங்க. 1.2 meter tall girl. கேர்ளோட ஹைட் வந்து 1.2 மீட்டர் கொடுக்குறாங்க. அவங்க வந்து ஒரு பலூன் பார்க்குறாங்க. அந்த பலூன் மூவிங் வித் த விண்ட் இன் ஏ ஹாரிசன்டல் பிளேன். ஹாரிசன்டல்னால் இப்படி சொல்லியிருக்கேன் இல்லையா, வெர்டிக்கல்னால் இப்படி ஸ்டாண்டிங் பொசிஷனில் இருக்குது, ஹாரிசன்டலில் ஸ்லீப்பிங் பொசிஷனில் இருக்குது. ஓகேவா? அப்போது ஹாரிசன்டல் லைனில் அந்த பலூன் என்ன ஆகுது, மூவ் ஆகுது. பலூன் என்ன ஹைட்டில் பறக்குது அப்படின்னா 88.2 மீட்டர் ஃப்ரம் த கிரவுண்ட். கிரவுண்ட்லேருந்து அந்த பலூனோட ஹைட் வந்து 88.2 மீட்டர். The angle of elevation of the balloon from the eyes of the girl. அப்போது அந்த பொண்ணு பார்க்குறப்போ அந்த பலூன் ஃபஸ்ட்டு என்னவா இருக்குன்னா 60 டிகிரி ஆங்கிளில் இருக்குது. ஆஃப்டர் சம் டைம் இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ரெடியூசஸ் டு 30 டிகிரி. அப்போனா என்ன அர்த்தம், ஃபஸ்ட்டு பலூன் கிட்டக்க இருந்தது, கிட்டக்க இருக்கும் போது தான் என்ன சொல்லியிருக்கேன், ஆங்கிள் ஜாஸ்தியாக இருக்கும். தள்ளி போக போக ஆங்கிள் என்ன ஆகும், கம்மியாகும். புரியுதுங்களா? எப்பவுமே நீங்கள் ஒரு ஹைட்டான பில்டிங் கிட்ட போய் நின்று பாருங்கள். நீங்கள் கிட்ட நிற்கும் போது தான் நீங்கள் உங்கள் கழுத்தை ரொம்ப நிமிர்த்தி பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் தள்ளி போக போக நீங்கள் வந்து என்ன பண்ணணும், உங்கள் கழுத்தை அந்தளவுக்கு நீங்கள் நிமிர்த்த முடியாது. புரியுதுங்க? தேவையில்லை. நீங்கள் ஈஸியாகவே என்ன பண்ண முடியும், டவரோட டாப்பை பார்க்க முடியும். அது மாதிரி தான் இந்த பலூன் வந்து கிட்டக்க இருக்கும்போது அந்த பொண்ணு ரொம்ப நிமிர்ந்து பார்க்கும்போது டிகிரி வந்து 60 டிகிரியாக இருக்கும். அந்த பலூன் இன்னும் தள்ளி போயிடுச்சு அப்படின்னா அந்த டிகிரி என்ன ஆகிடும், உங்களுக்கு கம்மியாயிடும். புரியுதுங்களா? இப்போ நம்ம என்ன கேட்குறாங்க, டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த பலூன் டியூரிங் த இன்டர்வல். அப்போது ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு பிளேஸில் இருந்தது, அதுக்கப்புறம் வேறு பிளேஸ் போச்சு இல்லையா, அதோட டிஸ்டன்ஸ் என்னன்னு நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே. இப்போது அந்த பொண்ணோட ஹைட் வந்து 1.2 மீட்டர். ஓகேவா? ஏபி 1.2 மீட்டர். அப்போது ஒரு பர்டிகுலர் பிளேஸில் ஃபஸ்ட்டு அந்த பலூன் என்னாச்சு இருந்தது இல்லையா, அந்த பலூன் இருக்க எலிவேஷன் ஆங்கிள் வந்து 60 டிகிரி. ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த பலூன் இன்னும் மூவ் ஆகி, சரிங்களா, மூவ் ஆகிட்டு இன்னொரு இடத்துல போயிடுச்சு. இப்போ இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பலூன் இங்கே இருக்குது அப்படின்னா திருப்பி அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அந்த பொண்ணு அவங்களோட ஐஸ்லேருந்து அதோட பலூனை பார்க்குறாங்க. சரிங்களா? அப்போது இதோட ஆங்கிள், இந்த பொண்ணு ஐஸ்லேருந்து அந்த பலூனை பார்க்குற ஆங்கிள் என்னது, 30 டிகிரி. இந்த பலூன் கிரவுண்ட் லெவல்லேருந்து அந்த பலூனோட ஹைட் வந்து 88.2 மீட்டர். கிரவுண்ட் லெவல்லேருந்து 88.2 மீட்டர். ஓகேவா? இனிஷியலாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு அந்த பலூன் கிட்டக்க அந்த பொண்ணோட கிட்ட இருந்தது, டிகிரி வந்து 60 டிகிரி. ஓகேவா? அப்புறம் இன்னும் ஒரு பர்டிகுலர் டைமில் தள்ளி போயிடுச்சு, அந்த பலூனோட இது வந்து டிகிரி வந்து 30 டிகிரி. அந்த பலூன் கிரவுண்ட் லெவலில் இருக்கிறது அதோட பறக்கிற ஹைட் வந்து 88.2 மீட்டர். சரிங்களா? இப்போ நம்ம எந்த டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா சிஎஃபோட வேல்யூ தான் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். அந்த பலூன் இனிஷியலாக இருந்து அப்புறம் மூவ் ஆகுனதோட டிஸ்டன்ஸ் தான் நம்ம கேல்குலேட் பண்ணணும். சிஎஃபோட வேல்யூ தான் கேல்குலேட் பண்ண போகிறோம். ஏபியோட வேல்யூ 1.2னா எஃப்ஜியோட வேல்யூ என்னதான் 1.2 மீட்டர். ரைட்டா? ஏபியோட வேல்யூ எஃப்ஜியோட வேல்யூ ஈக்குவல். ஏபி ஈக்குவல் எஃப்ஜி 1.2 மீட்டர். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல இஜியோட வேல்யூ 88.2 மீட்டர், எஃப்ஜியோட வேல்யூ 1.2 மீட்டர். நம்ம இதுலேருந்து இஎஃபோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? எப்படி பண்ணுவீங்க? நம்மளுக்கு வேல்யூ இஎஃபோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். லார்ஜஸ்ட் பார்ட் எதுன்னு எழுதுங்க முதல்ல. இஜி தான் லார்ஜஸ்ட் போர்ஷன் மைனஸ் ஸ்மாலஸ்ட் போர்ஷன், இஜி மைனஸ் எஃப்ஜி. இஜியோட வேல்யூ என்ன, 88.2, எஃப்ஜியோட வேல்யூ 1.2. ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா 87 மீட்டர். இஎஃபோட வேல்யூ 87 மீட்டர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இன் ட்ரையாங்கிள் ஏசிடி ட்ரையாங்கிள் எடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பலூன் இருந்தது இல்லையா, அந்த பொண்ணு பார்க்குறாங்க. சரிங்களா? அந்த பொண்ணோட ஐஸ் இது ஏசிடி, இதோட டிகிரி வந்து 60 டிகிரி. அப்போ ஆப்போசிட் என்ன, சிடி, அட்ஜசன்ட் ஏசி. ஓகேவா? அப்போது tan 60 டிகிரி ஈக்குவல் டு சிடி டிவைடட் பை ஏசி. இதில் பாருங்கள், சிடியோட வேல்யூ இஎஃபோட வேல்யூ ஈக்குவல். புரியுதுங்களா? ஏபிங்கிறது அந்த பொண்ணோட ஹைட், அந்த பொண்ணோட ஹைட் 1.2 மீட்டர். அதனால தான் நம்ம இது வரைக்கும் அது மாதிரி லைன் வரைஞ்சிருக்கோம். இங்கே 1.2னா இங்கேயும் அது 1.2 தான் இல்லையா? அதே மாதிரி தான் சிடியோட ஹைட்டும் இஎஃபோட ஹைட்டும் ஈக்குவல். அப்போது நான் இஎஃபோட வேல்யூ 87 மீட்டர்னு சொல்லிட்டேன். அப்போ இஎஃபோட வேல்யூ 87 மீட்டர்னா சிடியோட வேல்யூ தான் என்னதான் 87 மீட்டர் தான். ஓகேவா? சிடி ஈக்குவல் இஎஃப். ஓகேவா? அப்போ சிடியோட வேல்யூ நான் என்ன எடுத்துக்கலாம், 87 மீட்டர்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ சிடிக்கு பதிலாக 87 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், டினாமினேட்டரில் ஏசி.
ஓகே, அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். AC ஈக்குவல் டு 87 டிவைடட் பை √3. டினாமினேட்டரில் ரூட் வேல்யூ இருந்தால் என்ன பண்ணோம்? ரேஷனலைஸ் த டினாமினேட்டர். √3ஆல் மல்டிப்ளை, √3ஆல் டிவைட் பண்ணுறேன். 87 இன்ட்டு √3, 87 இன்ட்டு √3 டிவைடட் பை √3 இன்ட்டு √3 3. 3யும் 87யும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஏசியோட வேல்யூ 29 √3 மீட்டர். ஓகேவா? இப்போ நம்ம ஏசி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ட்ரையாங்கிள் பாருங்கள், ஏஇஎஃப் ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. ஏஇஎஃப் ட்ரையாங்கிள் எடுத்தீங்க அப்படின்னா ஏஇஎஃப் ஆங்கிள் என்னது? 30 டிகிரி. ஆப்போசிட்டு இஎஃப், அட்ஜசன்ட்டு ஏஎஃப். ஓகேவா? இன் ட்ரையாங்கிள் ஏஇஎஃப் tan 30 டிகிரி, ஆப்போசிட் இஎஃப், அட்ஜசன்ட் ஏஎஃப். tan 30யோட வேல்யூ 1/√3. EF ஓட வேல்யூ tan 30யோட வேல்யூ 1/√3. EF ஓட வேல்யூ 87 டிவைடட் பை AF. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 1 இன்ட்டு AF, AF 87 இன்ட்டு √3, 87 √3. AF ஈக்குவல் டு 87 √3 மீட்டர். நம்ம என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? CF. சரிங்களா? இப்போ இந்த CFன்றது எப்படி இருக்குன்னு பாருங்கள். AF நடுவில் C. இந்த நம்ம சிஎஃப் வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். நம்ம ஏஎஃபோட வேல்யூ ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, 87 √3 மீட்டர். ஏசியோட வேல்யூவும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, 29 √3. ஏஎஃபோட வேல்யூ 87 √3 மீட்டர். ஏசியோட வேல்யூ 29 √3 மீட்டர். நமக்கு தேவை என்ன? சிஎஃபோட வேல்யூ. சரிங்களா? அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்? சிஎஃபோட வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? லார்ஜஸ்ட் போர்ஷன். இதில் லார்ஜஸ்ட் போர்ஷன் யார்? ஏஎஃப். அதில் ஸ்மாலஸ்ட் போர்ஷன் ஏசி. சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? சிஎஃபோட வேல்யூ கிடைக்கும். ஓகே, சிஎஃப் ஈக்குவல் டு ஏஎஃப் மைனஸ் ஏசி. ஏஎஃபோட வேல்யூ 87 √3. ஏசியோட வேல்யூ 29 √3. இது √3யோட கோஎஃபிஷியன்ட்னால இது என்னது? லைக் டேர்ம்ஸு நம்ம சப்ராக்ட் பண்ணலாம். அப்போ சிஎஃபோட வேல்யூ 58 √3 மீட்டர். ஓகேவா? இதான் என்னது? டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஷிப்ஸ். டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஷிப்ஸ் 58 √3 மீட்டர். ஓகே, லாஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஒரு ஹைவேல ஒரு டவர் இருக்குது. மேன் ஸ்டாண்டிங் அட் த டாப் ஆஃப் த டவர். அந்த டவரோட டாப்லேருந்து கார் போகிறத அவர் அப்சர்வ் பண்ணுறாரு. பண்ணும்போது இப்போ டிப்ரெஷன் சொல்லும் போது நம்ம மேலே டவருக்கு மேலேருந்து கீழே போகிற காரை பார்க்குறாங்க 30 டிகிரி. சரிங்களா? அந்த கார் என்ன ஆகுதுன்னா டவரை நோக்கி நகர்ந்து போகுது. அந்த காரோட ஸ்பீடு சொல்லியிருக்காங்க பாருங்கள், யூனிஃபார்ம் ஸ்பீடுன்னு சொல்லியிருக்காங்க. 6 செகண்ட்ஸில் அந்த கார் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆயிடுச்சு. அந்த காரோட ஸ்பீடு வந்து சேமாக இருக்குது, யூனிஃபார்ம் ஸ்பீடாக இருக்குது. சரிங்களா? ஆனால் காரோட ஸ்பீடு பற்றி நம்மளுக்கு எதுவும் சொல்லலை, யூனிஃபார்மாக ஒரே மாதிரி இருக்குன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் கொஞ்சம் நகர்ந்த பிறகு நீங்கள் அந்த காரை நீங்கள் அதே டாப் ஆஃப் த டவர்லேருந்து பார்க்கும்போது என்ன டிகிரி இருக்குது? 60 டிகிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன கேட்குறாங்க பாருங்கள். இப்போ அந்த செகண்ட் டைம் ஒரு கார் ஒரு பிளேஸில் இருந்தது இல்லையா, அந்த கார்லேருந்து அந்த டவரை ரீச் பண்ண அது எவ்வளோ நேரம் எடுத்துக்கும்? அதுதான் நம்மளோட கேள்வி. புரியுதுங்களா? டவரோட ஹைட்டும் நமக்கு தரல. டவரோட ஹைட்டை நம்ம ஹெச்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாருன்னா மேலேருந்து தான் அவர் கீழே பார்க்குறாரு. என்ன டிகிரியில் பார்க்குறாங்கன்னா 30 டிகிரியில். சரிங்களா? அப்போது இந்த மாதிரி வரைஞ்சி இதான் என்னது? 30 டிகிரி. ஆல்டர்னேட் ஆங்கிள் ஈக்குவல் 30 டிகிரி. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? அந்த கார் ஒரு பர்டிகுலர் டைமில் மூவ் ஆயிடுச்சு, யூனிஃபார்ம் ஸ்பீடில் மூவ் ஆகிட்டே இருக்குது. அப்போது அந்த டவர் கிட்ட போகும்போது அது என்ன டிகிரியில் இருந்திருக்கு? 60 டிகிரியில் இருந்திருக்கு. இப்போது இதுவும் 60 டிகிரி. ஓகேவா? இப்போது இதுக்கு நேம் இது பண்ணலாம், ஏ பி சி டி. ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துக்கிட்டேன். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி நம்மளுக்கு இதில் டிகிரியை தவிர வேறு எந்த டேட்டாவும் இல்லை, ஒரே ஒரு டைம் மட்டும் கொடுத்துருக்காங்க, யூனிஃபார்ம் ஸ்பீடுன்னு ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க. நான் ஏபிங்கிறது ஹைட் ஆஃப் த டவர் ஹெச்ன்னு எடுத்தேன், பிசியோட டிஸ்டன்ஸை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? அப்போது tan 60 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் என்ன? ஏபி, அட்ஜசன்ட் பிசி. tan 60யோட வேல்யூ
√3 ஈக்குவல் டு ஏபி ஹெச்ன்னு எடுத்துக்கிட்டோம், பிசியோட டிஸ்டன்ஸை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ ஹெச் ஈக்குவல் டு √3x. இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ அடுத்த ட்ரையாங்கிள் ஏபிடி ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இன் ட்ரையாங்கிள் ஏபிடி ட்ரையாங்கிள் எடுத்தீங்க அப்படின்னா tan 30, ஆப்போசிட் என்ன ஏபி, அட்ஜசன்ட் பிடி. tan 30 டிகிரி, ஆப்போசிட் ஏபி, அட்ஜசன்ட் பிடி. tan 30யோட வேல்யூ 1/√3. ஏபிங்கிறது ஹைட் ஆஃப் த டவர் ஹெச். பிடியோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணல, தெரியாது. சரிங்களா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த பிடி மட்டும் கொண்டு போங்க. இங்கே ஹெச் ஈக்குவல் டு √3x இருக்கு இல்லையா, அதே மாதிரி இங்கே ஹெச் ஈக்குவல்னு கொண்டு வாங்க. அப்போ பிடி டிவைட் பை √3ன்னு வரும். ஹெச்ங்கிறது என்னது? பிடி டிவைடட் பை √3. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள் ஹெச் ஈக்குவல் டு √3x, செகண்ட் ஈக்குவேஷன் ஹெச் ஈக்குவல் டு பிடி பை √3. சரிங்களா? இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் லெஃப்ட் சைடு என்னவா இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. நான் ஹைட்டை கம்பேர் பண்ணுறேன். அப்போது என்ன பண்ணலாம்? ஃப்ரம் 1 and 2 √3x ஈக்குவல் டு பிடி டிவைடட் பை √3. √3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போது பிடி ஈக்குவல் டு √3 இன்ட்டு √3x. பிடியோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? √3 இன்ட்டு √3 3x. பிடியோட வேல்யூ 3xன்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த டயக்ராமில் பாருங்கள், பிடிங்கிறது பிசி ப்ளஸ் சிடியா? பிடிங்கிறது டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன பார்ட்டாக பிரிஞ்சிருக்கு? பிசி ப்ளஸ் சிடி. பிசியோட வேல்யூ ஆல்ரெடி நம்ம என்னென்னு எடுத்துட்டோம்? எக்ஸ். சிடியோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணல. பிடியோட வேல்யூ இப்போ நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சோம்? 3x. ஓகேவா? இது மாதிரி கொண்டு வரலாம். அப்போ பிடிங்கிறது எப்படி பிரிக்கலாம்? பிசி ப்ளஸ் சிடின்னு பிரிக்கலாம். ஓகேவா? பிடி ஈக்குவல் டு பிசி ப்ளஸ் சிடி. பிடியோட வேல்யூவை 3xன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். பிசியோட வேல்யூவை எக்ஸ்ன்னு ஆல்ரெடி எடுத்திருக்கோம். ஈக்குவல் டு சிடி. ப்ளஸ் எக்ஸ் இங்கே வந்தால் லெஃப்ட் சைடு வந்தால் மைனஸ் எக்ஸ் சிடி. அப்போ சிடியோட வேல்யூ என்ன? 2 times x. சரிங்களா? இந்த கொஷினில் ஃபஸ்ட்டு இனிஷியலாக கார் இங்கே இருந்திருக்கும். இங்கேருந்து இங்கே மூவ் ஆகிறதுக்கு 6 செகண்ட்ஸில் மூவ் ஆகுது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க. புரியுதுங்களா? இப்போ சிடியோட டிஸ்டன்ஸை நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 2 times x அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? இப்போ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம சம் போட போகிறோம். நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் இல்லையா? அப்போது நம்மளுக்கு இங்கே என்ன கேல்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்பீடு. அப்போ ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். டிஸ்டன்ஸுங்கிறது இப்போ நான் அந்த சிடின்ற டிஸ்டன்ஸு பாஸ் ஆகி வரத்துக்கு எனக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிச்சு? சிடிங்கிற டிஸ்டன்ஸ் பாஸ் ஆகி வரத்துக்கு இந்த டிஸ்டன்ஸ் பாருங்கள் சிடி. இந்த சிடிங்கிறது டிஸ்டன்ஸ் என்னது? 2x. அப்போ டிஸ்டன்ஸ்க்கு பதிலாக நம்ம இங்கே என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னா டிஸ்டன்ஸுங்கிறது டிக்கு பதிலாக 2 times x. எவ்வளோ நேரம் ஆகிச்சு? அதுக்கு 6 செகண்ட்ஸ். புரியுதுங்களா? இதை நம்ம இப்போது இங்கே ஸ்பீடு கால்குலேட் பண்ணுறோம். இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா x/3. எதுக்காக ஸ்பீடு கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்பீடு வந்து யூனிஃபார்மாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதனால நம்ம ஸ்பீடை இப்போ கால்குலேட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த பிசியை பாஸ் ஆகி இந்த கார் வந்து சின்ற பிளேஸ்லேருந்து இந்த பின்ற பிளேஸ்க்கு வரத்துக்கு எவ்வளோ நேரம் எடுத்தது, எவ்வளோ டைம் அது டேக்கன் பண்ணிச்சு அப்படின்றத கேள்வி. புரியுங்களா? அந்த டைம் கண்டுபிடிக்க போகிறோம். பிசியோட டிஸ்டன்ஸ் என்னது? எக்ஸ். சரிங்களா? அதே ஃபார்முலா தான். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். அதே ஃபார்முலா தான். இந்த இடத்துல டிஸ்டன்ஸுங்கிறது பிசியோட டிஸ்டன்ஸு, ஸ்பீடு வந்து யூனிஃபார்மாக இருக்குன்னு சொன்னதுனால x/3 டைம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கண்டுபிடிக்க போகிறோம். பிசிங்கிற டிஸ்டன்ஸை நான் இனிஷியலாக என்னென்னு எடுத்துக்கிட்டேன்? எக்ஸ். ஓகேவா? ரைட் சைடில் இருக்க x/3 ஃப்ராக்ஷன் லெஃப்ட் சைடு வரும்போது என்ன ஆகும்? 3/x ஈக்குவல் டு டி. அப்போ எக்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ டீயோட வேல்யூ என்னது? 3 seconds. ஓகேவா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ. Welcome to Aarthi Academy. Don't forget to like, share and subscribe for the latest CBSE content.